இந்த 5 பொருள் இருக்கு இல்லையா, அந்த 5 பொருள் எதனா ஒன்று எடுத்து இப்படி கேமரா காமிங்க. ஏதோ ஒரு பொருள் எடுத்து இப்படி கேமரா காமிங்க. உங்களுக்கு லெமன் பிடிக்குமோ? ஸோ இது பாருங்க, கத்தி ஷார்ப்பா இருக்கான்னு பார்த்து. இவங்க பேர் வந்து பூதக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்களை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. இவங்களை ஹர்ட் பண்ணா இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. வச்சு 1 2 3 அப்படின்னு குத்துறன்னு வச்சு. வேற எதுவுமே இல்லை இந்த கார்ட் பேக்ல. எல்லா கார்ட்ஸையும் எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு கார்டு எடுங்க நீங்களே. இந்த கட்டில் தான் அந்த கார்டு இருக்குது. நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள போட்டுட்டு 1 2 and 3. என்கிட்ட ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்துங்க. இந்த கண்ணாடி பெட்டி அது மேலே மூடிடும். ஏன்னா எந்த ஒரு காற்று கூட என்ட்ரு ஆக போடுவது. ஆனால் அந்த காற்றும் போகாத இடத்துக்கு என்னுடைய ஒரு பவர் வந்து என்ட்ரு ஆக போகுது. ஜஸ்ட் ரியலான மேஜிக்கான சொந்தக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். ஏன்னா மேஜிக்ன்றது எப்படின்னா, ஒரு விஷயத்தை மறைய வைக்கிறது ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் வர வைக்கிறது. இப்படி தான் மேஜிக் ஆரம்பிச்சு. அடிக்கிறேன்னா இந்த பெல்லை நீங்கள் அடிங்க பார்க்கலாம் பொறுமையா. அப்படியே ஒன்று பிரிங்க, எதுவுமே கிடையாதுங்க. என்ன இந்த மேஜிக்ன்ற விஷயத்தை வந்து ஒரு ரகசியமான விஷயமா இருக்கிறதுனால அந்த காலத்துல கத்துக்கிட்டவங்க யாரும் இன்னொருத்தவங்க கத்துக் கொடுக்கறது இல்லை. மேஜிக் கத்துக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு யூடியூப் எல்லாம் கிடையாது, அந்த வசதியாக கிடையாது. அப்ப நான் எப்படி கத்துட்டு இவ்வளவு பெரிய மேஜிக் அகாடமி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வணக்கம் பிரதர். வணக்கம். மேஜிக்னாலே சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிறதாவே இருக்கு. இருந்தாலும் இந்த மேஜிக்ல பல வித்தைகள் பண்றாங்க, நிறைய ஸ்கேம் நடக்கு, எல்லாம் நடக்கு. எப்படி ஒரு மெஜிஷியனா நீங்க இப்போ மேஜிக் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மேஜிக்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதான் சொன்ன உண்மை. இப்போதான் ஏன்னா மேஜிக்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே வந்து தெரியாதனால தான் அந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு ஏமாறுறதா இருக்கட்டும், நம்புறதா இருக்கட்டும், அந்த விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் மேஜிக் என்னன்னு சொல்கிறேன். மேஜிக் நீங்கள் நிறைய மேஜிக்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதை நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்கெட்டுக்கு பேர் கூட மாம்ஸ் மேஜிக்னு வச்சிருக்காங்க. ஒரு லிக்விட் விற்கிறாங்க, அந்த மேஜிக் லிக்விடை போட்டால் இது பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிடும். மேஜிக் ஸ்பாஞ்சு. ஒரு வண்டிக்கு பேர் சஃபிக்ஸ் நேம்ல மேஜிக். ஸோ இப்படிலாம் நீங்கள் மேஜிக் அது ஒரு சஃபிக்ஸ் நேமாக தான் இருக்குது. ரியலான மேஜிக்கான சொந்தக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். ஏன்னா மேஜிக்ன்றது எப்படின்னா, ஒரு விஷயத்தை மறைய வைக்கிறது ஆரம்ப காலத்தில், அதுக்கப்புறம் வர வைக்கிறது. இப்படி தான் மேஜிக் ஆரம்பிச்சு. எந்தெந்த காலங்களில் இருக்கு? முன்னாடியே இருக்கா? ரொம்ப காலத்துக்கு ப்ரோ. இப்போ என்டர்டைன்மெண்ட்னா என்ன, ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்டர்டைன்மெண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இந்த பாட்டு பாடுறது, ரேடியோல சாங் கேட்கறது. அதுக்கும் முன்னாடி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி அந்த தெருக்கூத்து, தெரு வித்தைகள், அந்த மாதிரி. மேஜிக்ன்றது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம். அது ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் போனது. அது அப்போ தமிழ்நாடு தான் இது. ஆமா, தமிழ்நாடு தான். எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அவங்க அதை நல்லா பாலிஷ்டா பண்றாங்க ப்ரோ. இப்போ இன்னைக்கு நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னா, மேஜிக் கத்துக்க போறியா அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நான் கத்துக்க போது அந்த ஸ்டேஜ்ல என்ன வித்தை காட்ட போறியா, வித்தை கத்துன்னு நான் வந்து உன்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன், நீ என்ன அப்படி நினைச்சுக்கிறாங்க. பட் இட்ஸ் அன் ஆர்ட். இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து டான்ஸை கற்றுக்கிட்டவங்க எவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஹை ப்ரொஃபஷனல் இருக்காங்க. ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட். அங்கே போய் ஒரு ஸ்ட்ரீட் மேஜிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு தேவையான ஒரு அன்னைக்கு டேவை மேக் பண்ணுறான் இந்த டாலர்ஸ் கிடைக்கிறத வச்சு. இங்கே வந்து பண்ணுறதா குரலி விதை. அதை நம்ம ஒரு இதுவாக பார்க்குறோம். எப்படின்னா, இது வந்து ஒரு இழிவான விஷயம். அது ஒரு தெருவில் போய் இட்ஸ் அன் ஆர்ட். ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி ஒரு ரோடில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கல்லை வச்சு மேஜிக் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜென்ரேஷன் டெவலப் ஆகுது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு மென்டலிசம் மேஜிக்கில் நீங்கள் நிறைய பார்ட் இருந்துச்சு. மென்டலிசம் மேஜிக், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜ் மேஜிக், இல்யூஷன் மேஜிக், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் டிஃபர் ஆக அவங்கவுங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க. இது ஸோ கற்றுக்கிறது இதெல்லாம் எப்படி இது பண்ணிப்பீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேஜிக்ன்ற விஷயத்தை வந்து ஒரு ரகசியமான விஷயமா இருக்கிறதுனால அந்த காலத்தில் கற்றுக்கிட்டவங்க யாரும் இன்னொருத்தவங்க கற்றுக் கொடுக்குறது இல்லை. அது வழியாகவே அவங்கவுங்க பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தது. பட் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா மேஜிக்கில், இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க. நாங்கள்லாம் மேஜிக் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு யூடியூப் எல்லாம் கிடையாது, அந்த வசதியாக கிடையாது. அப்போ நான் எப்படி கற்றுட்டு இவ்வளோ பெரிய மேஜிக் அகாடமி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு செல்ஃப் தாட் மெஜிஷியன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ட்ரெயின்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இன்ட்ரெஸ்ட்னால புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை டீகோட் பண்ணி நாங்கள் தப்பாலாம் மேஜிக் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் ப்ராப்பராக மேஜிக் பண்ணி வரல.
தப்பாக கற்றுட்டு அதை அப்புறம் நாங்களே சரிப்படுத்திட்டு எங்களுக்கு அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல எண்ணத்தோட கன்சர்ன் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சீனியர்ஸ், அவங்க மூலமாக ஒரு சில ஹெல்ப் கேட்டு குருலாம் இருப்பாங்க கண்டிப்பாக. என்னோட குரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை குத்திருப்பேங்க கையில் லெஃப்ட் ஹேண்டில். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சி என்ன இருக்கிறவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இன்னைக்கு ஜென்ரேஷனில் யூடியூப் இருக்குது, நிறைய. நாங்கள் மேஜிக் அகாடமி, மேஜிக் ஷாப்ன்ற வச்சுக்கிறோம். ஸோ மேஜிக் ஷாப்ன்றவொன்னே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இப்போ எப்படி வந்து ஒரு காலத்தில் வந்து சாம்பார் செய்யணும்னா வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி பண்ணுவாங்க, மிளகாத்தூள் அரைக்கிறதுலேருந்து எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேட் மிளகா இருக்குது, தூள் இருக்குது. இப்போ ரெடிமேட் சாம்பார் மிக்ஸே இருக்குது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் அந்த மேஜிக் ஷாப்ன்ற விஷயம். ரெடிமேடாக நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டா, நாங்கள் மேஜிக் தேவையான ப்ராப்ஸை வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து ப்ராப்பராக இதை வந்து டைம் எடுத்து லேர்ன் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லா கடை மாதிரி இருக்காதுல்ல, இதுல குறிப்பிட்டாப்புல சில பேர் தானே ஆமாம், கண்டிப்பாக. குறிப்பிட்ட ரொம்ப ரேர் கஸ்டமர். ரேர் தான், இது ரேர் பிஸ்னஸ் தான். இதை பேர் கடை வச்சு நிறைய பேர் பெரிய பிஸ்னஸ் தான் எடுத்து படிக்கணும். பட் மேஜிக் ஷாப்னு ஒன்று வேண்டும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி அண்ட் ஷாப் தான் இந்தியாவோட பெஸ்ட் மேஜிக் டீலர் அவார்டு வின்னர். நான் நம்ம ஷாப் தான் இந்தியாவிலே ஒரு பிகெஸ்ட் மேஜிக் ஷாப்பு. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சு எல்லா மேஜிக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இது பர்ஸு தான், அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால. ஆக்சுவலாக என்கிட்ட மொத்தம் 4 காயின் இருக்குது. பிட்காயின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்? பிட்காயின் இதில் பாருங்க, நான் எல்லா காயினையும் வச்சு பண்ணுறேன். அப்புறம் பிட்காயினை பற்றி நினச்சி போகிறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஹவ் 4 காயின்ஸ் டோட்டலி. ஸோ முன்னாடி சொன்னோம் இல்லையா, மேஜிக் வந்து தோன்றது மறையுதுன்ற மாதிரி. இப்போ நான் 4 காயின் வச்சுருக்கிறேன். ஒன் இஸ் காப்பர் காயின், இன்னொன்று வந்து சைனீஸ் காயின், இன்னொன்று மார்கன் டாலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் எல்லாமே 4 காயின் என்ன பண்ணுறேன், இந்த கையில் வச்சிருக்கேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க, ஐ வில் க்ளோஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. சரிங்களா? இந்த 4 காயினில் யூ ஆர் கோயிங் டு சூஸ் எனி ஒன் காயின். என்ன காயின் சூஸ் பண்ண போறீங்க? பிட்காயின் தானா? இப்போ இதெல்லாம் நீங்கள் நேச்சுரலாக இப்போ ஏன் அதை திங்க் பண்ணீங்க? ஜஸ்ட் பிட்காயின். இதுலமே ப்ரிப்பரேஷன் கிடையாது. வீடியோவில் பார்க்குறவங்க தான் நினச்சிருப்பாங்க நீங்கள் ஒரு வேலை. இல்லை, பிகாஸ் வீடியோனால அந்த வேர்டை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். பிட்காயினை நீங்கள் திங்க் பண்ணதுனால ஐம் கோயிங் டு மேக் ஒன்லி த பிட்காயின் அப்பியர் அண்ட் ஐம் கோயிங் டு மேக் இட் ஆல் த காயின் வேனிஷ். பாருங்க, அந்த காயின் மட்டும் தான் இருக்குது, மீதி எல்லா காயினும் வேனிஷ். எப்படி ப்ரோ 4 காயின்? அதான் நீங்கள் நம்ம நினைக்கிறது தான் ப்ரோ நடக்கும். அதுதான், அது ஒரு மேஜிக்கில் ஒரு விஷயம். அது மீதி 3 காயின் எங்கே போச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. அது இங்கே தான் இருக்குது பாருங்க அடியில். அண்ட் ஆல் தோஸ் 4 ஆர் ஒரிஜினல் காயின்ஸ். நான் அந்த காயின்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் செக் பண்ணிக்கிறதுக்கு. ஆல் ஒரு நார்மல் காயின்ஸ். ஸோ திஸ் இஸ் பிக் காயின் அண்ட் திஸ் இஸ் நார்மல். ஒரு ஸோ இது மாதிரி எப்படி ப்ரோ அது 3 அப்படிங்கிறப்ப? ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது ஒரு காயின் வர மாதிரி வச்சோம். அதனால் கொஞ்சம் அப்டேட்டடாக போனோம் இல்லையா, அதனால் 4 காயின் வச்சு பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மேஜிக்ன்ற விஷயம் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்குது. இந்த அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கக்கூடிய என்ன விஷயம்னா, எல்லாருமே மக்களுக்கு வந்து மனிதன் கண்டுபிடிச்ச விஷயம் தான் மேஜிக். அப்போ என்ன பண்ணுறான், அதில் ரொம்ப அப்டேட்டான விஷயங்கள்ல அதை வச்சு எப்படி மற்றவங்களை ஸ்கேம் பண்ணுறது அப்படின்றதையும் எல்லா விஷயத்தையும் தப்பாக யூஸ் பண்ணுவாங்களே, ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே 1 by 1 நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு டாக்டர் முடிக்கிறேன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிப்பாங்க, டாக்டர் ஆயிடுவாங்க. இன்ஜினியர் முடிப்பாங்க, இன்ஜினியர். ஆனால் இதுக்கு டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், தெரிஞ்சுட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. அது அவங்களுக்கு டெய்லி ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு இருக்கும். ஆமாம், ஒரு நிறைய மெஜிஷியன்ஸ் இருக்கிறான், ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரையுமே வந்து என்டர்டெயின் பண்ணுறது ரெடியாக இருக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு மேஜிக் பார்க்கலாம். சொல்லணும் இல்லையா, மேஜிக் வந்து டெவலப் ஆகிட்டு நிறைய கேட்டகரிஸ் போகுது. இப்போ வந்து நம்ம ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரினா, ஒரு எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எதிர்காலத்தை? ஆமாம். இப்போது என்னங்க உங்ககிட்ட நீங்கள் வரீங்க, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலே அது ஒரு பெரிய விஷயம் தானே இல்லையா? சரி, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது இப்போ நீங்களே சொல்லிவிடுங்க. அதை நான் சொல்லலை, அது பண்ணலை. நான் இப்போ எவ்வளோ ஒரு 500 இருக்குமா? சூப்பர் கொடுங்க. நான் தொட கூட போகிறதில்ல. அந்த நோட் எடுங்க. நோட்டை என்ன பண்ணுறேங்க, அப்படியே மடிச்சிருங்க, 2 மடிச்சிருங்க. மடிச்சிட்டிங்களா? திருப்பி இன்னும் 2 ஃபோல்ட் பண்ணுங்க. ஆமாம், பார்த்துங்க. ஃப்ரம் த பிகினிங் நான் அந்த நோட்டை டச் பண்ண போகிறது கிடையாது. அதை இப்படி மடிங்க. சூப்பர், வெரி குட், கரெக்ட். மடிச்சிட்டிங்க இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு மிரர் பாக்ஸ் இருக்குது. இதுல ஏதாச்சும் இருக்கா பார்த்துக்கோங்க. எதுவுமே கிடையாது இல்லையா? அந்த நோட்டு இதுக்குள்ளே வச்சுருங்க. 500 வந்துருமா? உங்களுக்கு தான். சரிங்களா? டபுளாக வரும்னு சொன்னா அதை போய் அதை கரெக்டாக போட்டு விட்டுருங்க. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொட போகிற தொட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இது இருக்கு இல்லையா? இதில் என்ன பண்ணுறேன், இப்படி க்ளோஸ் பண்ணி உங்கள் கையில் உங்கள் கழுத்தில் மாட்டிக்கோங்க. இது இப்படி சும்மா மாட்டிக்கோங்க. எதுக்குன்னா இப்போ இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ப்ரோ. இந்த கரன்சியை நான் தொடர்றதா இருந்தால் வித் யுவர் பர்மிஷன் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வித்தவுட் பர்மிஷன் நான் எடுக்க முடியாது. பிஃபோர் த மேஜிக் ஹேப்பன்ஸ் நான் முன்னாடிலேருந்தே வச்சிருக்கிறேன். இங்கே சொல்ல மறந்துட்டேன். முன்னாடிலேருந்தே ஒரு பேப்பர் இங்கே வச்சிருக்கேன். அதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் இப்போ வச்சுருந்தீங்க இல்லையா கரன்சி நம்பர் நோட்டு சீரியல் ஆமா. நம்பர், அந்த கரன்சி வந்து உங்களுதான்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? என்னதுன்னா அந்த நம்பரை வச்சு தான் சொல்லுவாங்க. எப்படி அந்த நம்பர் தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி அது உங்க என் கிட்ட இருக்கனால அது என்னோட யூனிக்னஸ் அதுதான் தெரியும் இல்லையா? ஆமா. ஒரு ரூபா நோட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட சீரியல் நம்பர் மட்டும் தான் தட் இஸ் யூனிக்னஸ். ஆமா. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணி உங்க நோட்டு தான் அப்படின்றது? அதான் என்கிட்ட இருக்கனால என்னோட உங்க கிட்ட இருக்கிறதுனால உங்களோட காசு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கிறேன். ம். உங்களோட நோட்டு எடுத்து அதோட சீரியல் நம்பரை நீங்க படிங்க. ஒரு நோட்டுக்கு யூனிக்னஸே அது சீரியல் நம்பர் தான், சரிங்களா? அதை எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அது அப்படியே அந்த சீரியல் நம்பரை மட்டும் படிங்க பார்க்கலாம். 918878 அதுக்கு முன்னாடி இருக்கிறது 2UE. பாருங்க, மொத்தமா 500 ருபீஸ் சீரியல் நோட்டோட எப்படி ப்ரோ இது? நான் இன்னொருத்தங்கிட்ட உங்ககிட்ட வாங்கினது இருந்து வாங்கிட்டு வந்ததுல. ஏன்னா வீடியோல பாக்குறவங்க நினைப்பாங்க ஒருவேளை நம்ம தான் செட் இல்ல சீரியஸாவே இல்ல. இந்த நோட்டு என்கிட்டயே இல்ல, நானே கேமராமேன் வந்து வாங்கினது. எனக்கு தெரியும் வீடியோ எப்படி ப்ரோ இது? நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தா கூட ஒரு இது இருக்கு. பாக்குறவங்க யாராவது டவுட் இருந்தா நம்ம அகாடமிக்கு டைரக்டா வந்துருங்க, நாங்க உங்களுக்கு லைவா பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்போம், சரிங்களா? இல்லைன்னா எங்களோட ஷோக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வாய்ப்பே இல்லையே ராஜ். எப்படா நீ உள்ள போயிருக்கிற நோட்டை கொடுத்தியானா? எங்க அவர் இது வரைக்கும் அவர்கிட்ட பேசுறது கூட கிடையாது. சோ இதுதான் இப்ப பாருங்க, உங்ககிட்ட இருந்து நானே இப்பதான் ப்ரோ வாங்கினேன். உண்மையாலுமே அந்த நோட்டை நான் தொட கூட இல்லை, பார்க்க கூட இல்லை, ஓப்பன் பண்ணி மடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இது பண்ணி வச்சேன். 9188 வேற சீரியல் நம்பர் எதுவும் இருக்கு? எதுவுமே அதுதான் அந்த மாதிரி மாத்த முடியாது. சி ஆமா. there is a இது ஒரிஜினல் நோட், இது உங்க நோட்டை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. ஆமா. இந்த பாக்ஸ்லயும் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துங்க, செக் பண்ணிக்கோங்க. அது வேற வீடியோல பாக்குறவங்க அதுல இருக்குன்னு அவங்க பாவம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படியே இருந்தாலும் நீங்க வாயால சொல்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எழுதி வச்சுட்டேன் நான் முன்னாடியே ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா பிஃபோர் நான் உங்ககிட்ட அந்த நோட்டை முன்னாடி வச்சுட்டேன். திஸ் இஸ் த எப்படி ஒரு வாய்ப்பே இல்லையே எனக்கு. ரொம்ப வாய்ப்பு இருக்குது. மேஜிக் மூலமா இது எல்லாமே பாசிபிள். சோ ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க கிட்ட 500 வாங்கினியாடா? இந்த 500 ஓ காசு தானே? சாக்கா இருக்கு ப்ரோ சீரியஸா. உங்ககிட்ட நீங்க ஒரு 500 ருபீஸ் நோட் வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்கும் போது கேமரா கட் பண்ணிட்டு போய் உங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி தான் வச்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். அடுத்தது சொல்ற மாதிரி மெஜிஷியன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது அப்படின்லாம் நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது ஹெவிலி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் தான். இப்போ பாருங்களேன், நான் என்ன மாதிரி ஒரு ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே ஒரு காயின் இருக்குது, ஒரு நார்மல் காயின் தான், எடுத்து உங்கள் கையிலே வச்சுக்கோங்க. நான் தொட கூட இல்லை, அந்த காயின் நீங்களே எடுத்துக்கோங்க. என்னன்னா அது வந்து எடுங்க ப்ரோ, நார்மல் இது வருங்க. நார்மல் வந்து ஒரு ஒரு டாலர், அதை ரெப்ளிகா டாலர்னு சொல்லுவாங்க, அது மார்கன் டாலர். நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் இப்படி திரும்பிக்கிறேன். எந்த கையில் வேணாலும் காயினை வச்சுக்கோங்க. ரெண்டு கையில் எந்த கையில் வேணாலும் காயின் வச்சுட்டு கை இப்படி கொண்டு வந்துருங்க. வச்சிட்டிங்களா? சும்மா இப்படி இப்படி வந்துருங்க. ஸோ இது இந்த கையில் காயின் இருக்குது எனக்கு தெரியாது, ரெண்டு கையில் தனித்தனியாக செப்பரேட்டடாக வச்சுக்கோங்க. இப்போ காயின் வந்து நீங்கள் அந்த இடத்துல டைட்டாக மூடுறதா நினச்சி அங்கே வச்சுருக்கீங்க காயினை, கரெக்டா? ஸோ சைக்கலாஜிக்கலாக ரிலேட்டட் மேஜிக். இந்த வாட்டி கொஞ்சம் டஃபாக ட்ரை பண்ணலாமா? இந்த வாட்டி பண்ணுங்க நீங்கள். ஸோ நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் பாருங்க. அப்போ நீங்கள் வந்து நான் கண்டுபிடிக்காத லெவலுக்கு எதாவது பண்ணுங்க. ஓகே, ரெடி? இந்த வாட்டி ரெண்டு கையிலையும் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இல்லையே, ரெண்டு கையிலுமே இல்லையே காயின். இல்ல ப்ரோ சீரியஸா ரெண்டு கையிலே இல்லையே, அதுதான் சொல்றேன். எப்படி ப்ரோ? ஓ, நான் கண்டுபிடிக்காத மாதிரி ஃபீல். ரெண்டு கையில சரி, ஓகே. இப்போ இந்த வாட்டி நீங்க ரெண்டு கையில ஏதோ ஒரு கையில வைங்க. வச்சிட்டீங்களா? கண்டிப்பா வைங்க. நான் லாஸ்ட் டைம் ரெண்டு கையில வைக்கல, நான் நீங்க நினைச்சிட்டு மாட்டேன் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி. சாரி. ஓகே ப்ரோ, இப்போ இந்த காயின் வந்து அந்த கையில வைக்கிற மாதிரி நீங்க ஃபீல் ஆகும்னு நினைச்சீங்க. ஆனால் அந்த கையில கிடையாது, அது விட்டுருங்க. இந்த கையில தான் இருக்குது. ஆமா, இந்த காயின் ஓப்பன் பண்ணீங்கன்னா டெய்ல்ஸ்ல இருக்கும், அதை சொல்லலான்னு வந்தேன் நான். ஆமா, இன்னொரு வாட்டி வைங்க. எந்த கையிலனா வச்சுக்கோங்க. மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க காயில கையில இருந்து கண்டுபிடிக்கிறது தான் விஷயம்னு. ஓகே ஓகே, இந்த கை கிடையாது, இந்த கை விட்டுருங்க. இந்த கை ஓப்பன் பண்ணும்போது காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸில் இருக்கும், கரெக்டா? ஸோ இது மாதிரி தான் மேஜிக்கோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் போனீங்கன்னா, தேங்க்யூ ஸோ மச். இதையே இன்னும் சூப்பராக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். நான் ரொம்ப சிம்பிளாக பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஆஸ் எ டீலராக நான் வந்து ஒரு டியூட்டராக ரொம்ப ஸ்கில்டாக இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஐயோ இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது எல்லாமே கற்றுக்கிட்டு மற்றவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் தான். மற்றபடி ஆமாம் நினைச்சாலும் ஆமாம், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தா ஒரு அபூர்வமான மனுஷன்லாம் கிடையாது. இது நல்லா இருந்தது வாங்கி போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்க்குறவங்க அந்த கோட்டில் ஒரு மேஜிக் இருக்கோ, இங்கே எதனா வச்சுருக்கோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே உங்ககிட்ட வச்சுட்டு தான் நான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மேஜிக் வந்து இவங்க நினச்சி பார்க்க முடியாது, அட்வான்ஸ்டான விஷயம் தான்.
ப்ரோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு மேஜிக் பார்க்க போகிறேன். என்னன்னா மிட் பிரெயின் ஆக்டிவேஷன். என்னோட தேர்ட் ஐயை ஓப்பன் பண்ண போகிறேன் நான். என்னுடைய 3வது கண் மூலமாக நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண போகிறேன். என்னன்னா இங்கே மொத்தம் ஒரு 5 ஆப்ஜெக்ட் இருக்குது. உங்களுக்கு வேணான்னா இது எதுனா இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டை எலிமினேட் பண்ணிடலாம் நீங்கள். நான் ஒரு ரிங்கு வச்சுருக்கிறேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கிறேன் பாட்டிலில், சும்மா அங்கே கையில் கிடந்தல ஒரு பெல்லு ஒன்று வச்சுருக்கேன், ஒரு லெமன் ஒன்று வச்சுருக்கிறேன். அப்போ இது மந்திரிச்சு வச்சுதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. இது சும்மா ஜூஸ் போகிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இது 500 rupees கரன்சி. இப்போது இது சும்மா இப்படி போட்டு நான் உங்களை கண்ணை கட்டினா இதெல்லாம் தெரியுதா? இல்லை தெரியல. உண்மையாலுமே சுத்தமாக தெரியல இல்லையா? இல்லை சுத்தமாக தெரியல. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட கட்டிக்க போகிறேன் நான். இப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களே கட்டிடுங்க. ஒரு நிமிஷம். சாரிடா. ஓகே கட்டிடுங்க ப்ரோ. இதா எனக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவோம். டைட்டாக கட்டுறீங்களா? ஏன்னா எனக்கு கட்டுறது கஷ்டம், அதனால தான். கட்டிட்டீங்க இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 5 பொருள் இருக்கு இல்லையா, அந்த 5 பொருள் எதனா ஒன்று எடுத்து இப்படி கேமரா காமிங்க. ஏதோ ஒரு பொருள் எடுத்து இப்படி கேமரா காமிங்களேன் சும்மா. எடுத்து காமிச்சு வச்சிருங்க திருப்பி அதே இடத்துல எக்ஸாக்டாக வச்சிருங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எந்த பொண்ணு எடுத்தீங்கன்றதை நான் வந்து கண்ணு மூலமாக பார்க்க முடியாது. ஏன்னா என்ன ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்க இப்படி, சரிங்களா? கை கூட வச்சு முடிங்க இப்படி சும்மா. அதனால அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்து காமிச்சிருக்கீங்க. என்ன பொருள் எடுத்து காமிச்சிருப்பீங்க அப்படின்னா, அந்த பொருளை தொட்ட கையால் என்ன தொடுங்க. இங்கே ரிங் எடுத்தீங்களா ப்ரோ? ரவுண்டாக எப்படி பிடிச்சி பார்க்குறீங்க? ரிங்கு தான், அந்த கோல்டு கலர் ரிங் எடுத்து காமிச்சிங்க. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வேற எதாவது ஒரு பொருள் எடுத்து காமிங்க இந்த வாட்டி. வேற எல்லாம் ஒரு பொருள் எடுத்து காமிங்க. இங்கே இருக்கிற 5 பொருள் ஏதோ ஒரு பொருள் எடுத்து காமிச்சிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு லெமன் பிடிக்குமோ? லெமன் எடுத்துருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. சரி, ஓகே. அந்த மாதிரி இப்போ வந்து இதுதான் விஷயம். நீங்கள் என்னென்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் போட்டு கட்டி பார்த்தீங்க, தெரியுதா பாருங்க சும்மா அப்படியே ஏதாச்சும்? இல்லை எதுவும் தெரியல. ஸோ தெரியுதா? இல்லை. ஸோ இது வந்து இப்போ எப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஸ்கேம்னு போகும்போது தான் இந்த மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து ஆஸ் அ மெஜிஷியனாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா கண்ணை கட்டிட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுங்க, இதுலேருந்து நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஸோ லெமன் எடுக்கிறது ஏதோ ஒன்று. அப்போ என்ன பண்ணுவோம், மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அது மூலமாக வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ்க்கு நல்ல பே வாங்குறாங்க. ஆக்சுவலாக தேர் சார்ஜிங் லியர்லி லைக் 1 lakh கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க போல. குறைஞ்சபட்சம் 40,000-30,000 ஸோ இது அவ்வளோலாம் செலவு பண்ணி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏங்க டேம் ஷோர் எங்களால் அதை பகிரங்கமாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை குறைஞ்சபட்சம் இது ரொம்ப கம்மியான செலவில், நான் ப்ரைஸ் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு பல வருஷம் கழிச்சு இது இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த ஒரு கொஞ்சம் ஒரு 1000கணக்கான ரூபாய் செலவில் இதை கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு டேட்டில் நீங்கள் ஒரு 1000 rupees கொடுத்தீங்கன்னா இந்த மேஜிக் எப்படி பண்ணி கற்றுக் கொடுத்துருவேன் நான். அப்போ மிட் பிரெயின்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இது சிம்பிள் ரொம்ப. அதாவது நீங்கள் வந்து ஒரு 3 வயசு குழந்தைய கூட்டு வந்தீங்கனாலே நான் இதை பண்ண கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ அப்போ அது நான் உங்களுக்கு மிட் பிரெயின்லாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். எப்படி நம்ம வேற ஏதாவது பொருள் எடுப்போம் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன எடுத்தாலும் ப்ரோ இதில் அட்வான்ஸ்டாக போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுற சீரியல் நம்பரை நான் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ அதுதான், அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்குறேன். இது ஒரு மிட் பிரெயின் ஆக்டிவேஷன், இது வந்து இட்ஸ் அ ஸ்கேம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போயிட்டு இது மாதிரி ஸ்கேம் ஆகுறாங்க. ஸோ அது அப்படி கிடையாது. ஏன்னா என்ன ஆபத்துகள் இருக்குன்னு நினைக்கிங்க ப்ரோ? பணம் இழக்கிறாங்க. நிறைய பணம் வச்சுருக்கோம், போய் காசு செலவு பண்ண கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து என் பையன் இதை போய் கற்றுக்கிட்டு இதுலேருந்து ஒரு பெரிய நேம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்கு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், 50,000 ரூபா கொடுத்தது இது 1000 ரூபா கொடுத்து கற்றுக்கிற விஷயம் நீங்கள் 50,000 கொடுத்து கற்றுட்டு ஏமாற்றம் தானே ஃபஸ்ட்டு. மெயின் காசு விஷயத்தில் ஏமாறுறீங்க. அண்ட் உண்மையாலுமே ஏதோ ஒரு சூப்பர் பவர் உங்கள் பையனுக்கு கிடைச்சிக்கிறதா நீங்கள் நம்புறீங்க. இது மேஜிக் மூலமாக பாசிபிளான ஒரு விஷயம். இது எப்படி நீங்கள் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொல்லுவீங்க? இது மேஜிக். நான் கூட ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் இந்த மேஜிக் ரிவீல் பண்ணி பாருங்க சாமியார் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த சங்கிலிலாம், அதாவது உண்மையாலுமே ரொம்ப ஹைடெக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது நான் காமிக்கிறது வந்து ஒரு சாம்பிள் தான். அது மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறோம். நானே நிறைய பேருக்கு டீச் பண்ணுறேன். ஸோ அதை யார் எப்படி எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணுறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு காய்கறி கடை மாதிரி ஒரு கத்தி விற்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு அவங்க வந்து எப்படி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை என்ன யூஸ் பண்ணுறாங்கன்றது வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இருக்குது. இது இன்னைக்கு நீங்கள் அவங்க போய் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன மாதிரியான மேஜிக் ஷாப் வச்சுக்கிறோம். ஏன்னா வீடியோவில் பார்க்குறாங்க இவரே இதை கற்றும் கொடுத்துருவாரு, இப்போ இதை எடுத்து போய் ஸ்கேம் எங்ககிட்ட வந்து மேஜிக் கற்றுக்கிறது தான் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்து நான் இதை கொண்டு போய் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொல்லி பண்ண போகிறேன்னு சொல்லி யாரும் பை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ராப்போட காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மி. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ண தெரிஞ்சால் ரொம்ப கிராண்டாக பண்ணலாம். அது உங்கள் கையில் இருக்குது. இப்போ நான் சும்மா இந்த மாதிரி பெல்லெல்லாம் வச்சு அடித்தேன். சரி இதில் ஒன்று பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு வந்து
காட் இருக்கதா நினைச்சு நான் என்ன பண்றேன், ம். இந்த பெல்ல நான் சும்மா இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து பண்ண ம். ம். அடிக்கிறேன்னா, ம். இந்த பெல்ல நீங்க அடிங்க பார்க்கலாம் பொறுமையா அப்படியே. ஒண்ணு பிரிங்க எதுவுமே கிடையாதுங்க. இல்ல. என்ன நீங்க உங்களுக்குள்ள கடவுளை நினைக்கல, ஆக்சுவலா நான் நினைக்கிறேன். ம். உங்களோட நன்றி. லாஸ்டா ஒரு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கை நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த காலத்து ஒரு இதுல கையில கீழே எதனா மணி கிணி ஆட்டிட்டு அடிக்கிறேன். இங்க பாருங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் இந்த பெல்ல இருந்து தானே ப்ரோ சவுண்ட் வந்துச்சு. இதுல இருந்தா இருக்கு. ஆமா வேணா மைக்கு தனியாக எடுத்து வச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து நாங்கள் நினைச்சேன் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ளதான் மந்திரவாதிகள். ஆமா பாருங்க ப்ரோ, இது வந்து ஒரு டூல். இந்த மேஜிக்ன்ற ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு, இங்க கத்துக்கிறதுக்கு வர்றாரு மேஜிக். என்னன்னா சார் என்னோட கிளாஸ்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சயின்ஸ் ரிலேட்டடா ஒரு சில விஷயங்கள்லாம் டீச் பண்றேன். அப்போ வந்து நான் மேஜிக்கும் ஒரு பார்ட்டாக கொண்டு போயிட்டு அதுல அவங்களோட கான்சியஸ்னஸ்க்காக அவங்க வந்து ரொம்ப ப்ரெசன்டிவா என்னை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கத்துக்கிறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ நம்ம படிச்ச யங்ஸ்டரா இருக்கோம், நமக்கே இப்போ இந்த மணி அடிக்கிறதுல அப்படிங்கிறப்ப நம்ம அம்மாவோ பாட்டியோ போனாங்கன்னா ஒரு கண்டிப்பா. சாமியார்ட்ட கண்டிப்பா அவங்க 5000 வைக்க சொன்னாலும் 50000 வைக்க ஆமா சொன்னாலும் அது வந்து நீங்க தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் வெளிச்சம் போட்டு இதெல்லாம் வந்து இப்படிதான்றதை காமிச்சு யாரும் அவாய்டாக போதே கிடையாது. ஏமாந்துட்டு இருக்க போறாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சொல்லதான் முடியும். இப்போ பாருங்க இதை பார்த்துட்டு ஒருத்தர் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து உங்களுக்கு என்னோட பார்ட்டு என்னோட மனசாட்சிக்கு பொதுவாக நான் உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டேன். என்னோட கடமை அதோட முடிஞ்சிச்சு. மற்றது அது அவங்க கையில தான் இருக்குது. இது ஒண்ணு கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நாகமாணிக்கம்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் எடுத்துருவாங்க. ஒரு பாக்ஸ் திறந்தோன்னா பயங்கரமான ஸ்கேம் அந்த ஆமா அது திறந்தோன்னா அது வந்து ஒலி அப்படியே அடிக்கும். ஏன்னா அது வந்து அது நாகமாணிக்கம் வந்து சாணிக்குள்ள தான் இருக்கும். அப்படி போட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது bro. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு மாணிக்கக்கல் அப்படிங்கிறது பாம்பு கிட்ட இருந்து வரும். அப்படி கிடையாது இல்ல, பொய் அப்படி ஒண்ணு கிடையாது. அது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா இன்னமும் அப்படி ஒண்ணு இருக்குது. அதை போய் நம்ம காசு கொடுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய காசை கஷ்டப்பட்டு சேவிச்சு வச்சு இந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவோ காசு செலவு பண்றவங்க இன்னமும் சுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது வீட்டுல இருந்தா பெரிய நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ இந்த கண்ணு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி நிறைய வச்சிருந்தேன் நான். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயமும் ஒரு யூனிக்னஸை பொறுத்ததுக்கு தான் அதோட வேல்யூ. இந்த ஸ்டோன் அந்த மாதிரியான ரிலேட்டடான ஐட்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா க்ளோ ஆகும், அப்படியே வெளிச்சமாக இருக்கும். இந்த ரூமே வெளிச்சமாகிடும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த கல்லை வச்சோன்னா. அந்த அளவுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கூட ஆப்ஜெக்ட்டு. அது ஒரு ட்ரிக்கி ப்ராப் அது. ஆக்சுவலாக அது என்ன ரேட்டுக்கெல்லாம் பேசுவாங்க ஓரளவு அது ப்ரோ, அதை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அதுக்கு ரேட்டு பேசின்னு இருப்பாங்க. 10 சியில் பண்ணிடலாம், 10 சி 500 சின்னு வாங்க. எத்தனை வந்து அந்த ஒரு 10 சியை வச்சாலே மைக்காச்சு வந்துருவாங்க. ஆனால் அவங்க வந்து 10 சி வந்துடும் அப்படின்னு பிளான். ஸோ நீங்கள் இருக்கிற கொஞ்சம் நான் காசு இழக்க போறீங்கன்ற அர்த்தம். 10 சியில் பேசுறீங்கன்னா ஏன்னா பாருங்க, ஏன்னா 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கல் நான் கொடுத்துருவேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அது வேற, அதை தேடி நிறைய பேர் வந்துட போறீங்க. அந்த மாதிரி ரேராக கிடைக்க முடியாத விஷயங்கள்ல ரொம்ப அதுவும் எஸ்பெஷலி என்ன எடுத்து நீங்கள் இப்போ ஒரு பெல்லை பார்த்தீங்க, நீங்கள் அடிக்கல, நான் அடிச்சது பார்த்தீங்கன்னா யார் வந்து தான் பண்ணுவேன். இந்த பெல்லை நீங்கள் என்ன தவிர வேறு எங்கேயுமே இந்தியாவிலே போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி யாரும் பார்க்க முடியாத ரேரான நிறைய விஷயங்களை நாங்கள் மேஜிக் ரிலேட்டடான விஷயங்களுக்காக தயாரித்து நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இது பண்ணுறோம். இப்போ பாருங்களேன், என்கிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்டு இருக்குது பிரதர். கண்டிப்பாக நிறைய கார்டு மேஜிக் பார்த்துருப்பீங்க, இது எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கார்டு மேஜிக் பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. இந்த கார்டு பேக்கில் எல்லா கார்ட்ஸையும் எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு கார்டு எடுங்க நீங்களே. எல்லா கார்டும் டிஃப்ரெண்ட் கார்டாக பார்த்துக்கோங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் கார்டு தான், சேம் கார்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கார்டு எடுங்க, எது வேணா இருக்கலாம். எடுத்துக்கிட்டிங்களா, எடுத்துகிட்டு அந்த கார்டை நீங்கள் வந்து எல்லாருக்கும் காமிச்சிருங்க. சரிங்களா, ஓகே காமிச்சிட்டிங்க இல்லையா, வச்சுருக்கீங்க அதை அப்படியே மேலே வைங்க. அவ்வளோதான் வச்சுட்டேன் நான். ஓகே, என்ன பண்ணுறேன் நான், இந்த டெக்கில் போட்டு இதில் எதுவுமே இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கட்டில் தான் அந்த கார்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போட்டுட்டு சும்மா கை இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க, அப்படியே கேமராவில் பார்த்த மாதிரி அப்படியே பிடிச்சிக்கோங்க. நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் 1 2 and 3. பிரதர் இந்த கார்டு இல்லையா, ஏய் நீ இல்லையாமே, நீ போ கீழே. அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து மேஜிக்கில் மிஸ்டேக் நடக்கும். அது கிடையாதா பாருங்க, ஒரு கார்டு மாறி வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. திஸ் இஸ் யுவர் கார்டு ரைட். ஏன்னா நினச்சிப்பேன் அந்த கார்டில் கீழே எதனா இருக்குது, பாக்ஸில் கீஸில் எதனா நினச்சிருப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, நார்மல் பேக் ஆஃப் கார்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கார்டு ரிலேட்டடாக போகும்போது நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்.
ஆஸ் அ மெஜிஷியனா எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா பார்க்குறவங்க என்ன வந்து அதை செய், நீ வந்து இவங்கள மறைவே அப்படின்னுவாங்க. எல்லாமே மேஜிக்கில் பாசிபிள். ஆனால் மறைய வைக்கிறது அந்தந்த தகுந்த இடத்துல. இல்ல இந்த இருக்கறதுலயே இந்த விபரீதமான ஒரு மேஜிக் அப்படின்னா ஒரு டாப் 3ல இருக்கும்ல, அது என்னது? விபரீதமான மேஜிக்னா ஸ்டேஜில் இல்யூஷன் ஆக்டிவிட்டீஸில் இந்த எஸ்கேப்பிசம் அந்த மாதிரி சார். அதை வந்து இந்த கையை கட்டி போட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதுலேயே நிறைய ஸ்டேஜ் இருக்குது, லெவல் 1 2 3ன்னு. இப்போ பாருங்க, இங்கே சின்னதாக நான் செஞ்சு காமிச்சாலே நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்கன்றதுக்காக இங்கே பாருங்க, இதில் ஹூக்குன்னு ஒரு எஃபெக்ட் ரீசெண்டாக வந்தது. மேஜிக் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதை யாருமே பர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஒரு 1000ல் ஒருத்தர் பண்ணி பார்த்துருக்குறேன். எப்படின்னா என்ன மேஜிக்னு சொல்லிடுறேன். இந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஹூக்கு. சும்மா ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து எடுங்களேன், பார்த்து பொறுமையாக எடுங்க. அது ரொம்ப ஷார்ப்பு. மீன் முள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஹூக்கு, ஹெவி ஷார்க் ஹூக். என்னன்னா இந்த கயிறு இருக்கு இல்லையா, இந்த கயிறில் இந்த கயிறை வந்து இதில் ஒரு 3 கயிறு கட்டி தொங்க விட்டுருவோம். ஒரு கயிறு மட்டும் கட்ட மாட்டோம். நான் வாய்க்குள்ளே வச்சுப்பேன். உள்ளே வச்சுட்டு நீங்கள் 2 இழுப்பீங்க டக்குன்னு. எப்படி ஃபுல்லாக ப்ளக் பண்ணி இழுக்கணும். இழுக்கும்போது 2 இதுலையும் அதை 1 மட்டும் சஸ்டைன் ஆகி வாயிலே நிற்கணும். நீங்கள் தப்பாக பண்ணிட்டா, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா உதரோட கிழிச்சுருந்தோம், அவ்வளோ லைஃபே போயிடுச்சு. இந்த வாய் உதரோட டோன் ஆகிடும். ஸோ இதுவே எனக்கு கேட்டால் ரொம்ப விபரீதமான எஃபெக்ட் தான். ஏன்னா வாய் எவ்வளோ முக்கியமான விஷயம் மனுஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விபரீதமான விஷயங்கள் இருக்குது. வீடியோவில் பார்த்துட்டு ப்ராப்பராக கற்றுக்காமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். யூடியூப்பில் போய் ஏதோ சாப்பிட்றாங்க, ஏதோ ஆயிடுது. அந்த மாதிரி மேஜிக்கை நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு ப்ராப்பராக கற்றுக்காமல் ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? என்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக யார் டீச் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கோங்க. ஸோ இது பாருங்கள், கத்தி ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ப்ரோ. ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது, ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். கத்தி தானே, ரியலான கத்தி தான். இது பார்த்தீங்களா என்னன்ட்டு, இவங்க பேர் வந்து பூதக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, இவங்களை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே. இவங்களை ஹர்ட் பண்ணால் இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. இப்போ இவருக்கு எதிர்க்க நீங்கள் இருக்கிறீங்க, இவங்களை தான் இவங்க பார்க்குறாங்க. இப்போ இவங்களை வந்து நான் வந்து இங்கே பாருங்கள் வச்சு 1 2 3 அப்படின்னு இப்படி குத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஹர்ட் ஆகுதா குத்துனா? என்ன ஆச்சு? இப்போ இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. வெயிட் பண்ணுங்களா ஒரே நிமிஷம். பார்த்தீங்களா என்ன திருப்பி இப்படி வச்சு உட்கார வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதான் எடுத்துடுறேன், வேண்டாம் அப்படின்னா. சரி, இதுதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? விக்னேஷ். ஃபீல் பண்ணீங்க இல்லையா அதை? இதுதான் இந்த மந்திரவாதி பண்றது, இந்த கான்செப்ட் தான். என்ன இந்த மாதிரி ப்ரோ நிறைய இருக்குது. நான் வந்து இதுதான் அதுதான் குறிப்பிட்டே சொல்ல முடியாது. சரிங்களா? இதுதான் மோஸ்ட்லி மந்திரவாதிகள்லாம் யூஸ் பண்றாங்க. ஆமா ப்ரோ, இது வந்து ஸ்கேம் நம்ம நிறைய கேட்டகரி இருக்குது. இது ஒன்று மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? நீங்க மந்திரவாதிகள்னா அது ஒண்ணு இல்லாம இன்னும் நிறைய கேட்டகரி. கற்றுக் கொடுக்குறன்ற பேர்ல ஒரு ஸ்கேம். இதை நான் கற்றுத்தரேன் வாங்க. ஏன்னா அதையும் ப்ராப்பராக கற்றுத்தர்றவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப சிலர். அதை கற்றுத்தரத்துக்கு நிறைய ஸ்கேம் இருக்குது. மேஜிக்கை கற்றுத்தரதுல ஸ்கேம் இருக்குது, மென்டலிசம் கற்றுத்தரதுல ஸ்கேம் இருக்குது, ஹிப்னாட்டிசம்னு ஒன்று பார்க்குறீங்க. அது என்ன பண்ணுறாங்க, நெத்தியில் இப்படி கை வச்சோன்னா அப்படி விழுந்துடுறாங்க. ஆமாம், பார்க்குறவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி நெத்தியில் இப்படிலாம் கையை வச்சு ஊந்துட்டாங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் யார் யாரெல்லாம் வராங்களோ, ஒரு லேடி வர, ஒரு அழகான லேடி வந்தாலும் இப்படி கை காமிச்சுன்னு விழுந்துறாங்கன்னா ஒரு மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மேஜிக்கை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட். அந்த மாதிரி அப்படி பண்ண முடிஞ்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹிப்னாட்டிசம் கற்றுட்டு இப்போ நெத்தில் போய் எல்லாரும் வச்சு ப்ராக்டிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஒரு ஆர்ட். இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக நல்ல ஒரு யூசேஜுக்காக பயன்படுத்த முடியும். எனக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன், நான் அந்த விஷயத்துக்காக உங்களை ஒரு பிலீவுக்காக கொண்டு வரேன். இன்னமும் காஸ்பல் மேஜிக்ன்ற கேட்டகரி அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு தே ஆர் டூயிங் மேஜிக். அதை நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து தடுக்கலை. யார் வந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வி ஆர் சப்போர்ட்டிங் தட். யாரையுமே இப்போ அந்த ஒரு இல்லாத ஒரு பொருளை அந்த அது என்ன கேட்டால் அது ஒரு மேஜிக் ப்ராப் மாதிரியான விஷயம் தான். ஏன்னா அந்த நாகமாணிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப் இருக்குது, அது உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அப்போது அதை போய் நீங்கள் வச்சு ஒருத்தர் ஸ்கேம் ஆனது இன்டெரக்டாக யாரோ ஒருத்தரோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்பட்ட காசாக இருக்கட்டும், மன உளைச்சல நிறைய பேர் தூக்கு மாட்டி சேர்ந்து போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால்
தெளிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒருத்தரை நம்புறதா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான மேஜிக் ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டாக நாங்கள் வந்து ரொம்ப மெயினான இடத்துல ஒரு பப்ளிசைஸ்டாக ஒரு அகாடமி மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேஜிக் கற்றுக்கிறவங்க எல்லாரும் மேஜிக் ஷோ பண்ணுறதுக்காக மட்டும் கற்றுக்கல, அவங்களோட ஆசைக்காகவும் ஆர்வத்துக்காகவும். ஒரு 90 வயசு ஒருத்தர் வராரு, கற்றுக்கிட்டு லைஃப்பில் இதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு நினச்சேன் சார், என்னால் கற்றுக்க முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் என்னைக்கோ தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அவேர்டாக இருந்திருப்பாரு. ஸோ இட்ஸ் அ நாலேஜ். இந்த நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணிங்க, கற்றுக்கணுன்ற ஆசையில் வரவங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். அந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக எல்லாம் வராதிங்க. ஆனால் கண்டிப்பாக வி வில் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுத்ததில்லை. அது உங்களுக்கு ப்ராப்பராக யூஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வி வில் டீச். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.